ஸோ யூஸ்வலாக வந்து சாகிங் பிரெஸ்ட்டை பிரெஸ்ட் டோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா டாக்டர்? இது எதனால் வருது, இல்லை இதுக்கு என்ன நேச்சுரல் வேஸில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? சிம்பிளாக வீட்டில் வந்து செக் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, 2 வழிகள் நான் சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நிறைய பேர் ரொம்ப காமனாக கேட்குற டவுட், அதாவது சாகிங் பிரெஸ்ட். இது ஏதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா டாக்டர்? இது எதனால் வருது, இல்லை இதுக்கு என்ன நேச்சுரல் வேஸில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, நார்மலாக சாகிங் பிரெஸ்ட்டை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து சாகிங் பிரெஸ்ட்டை பிரெஸ்ட் டோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வீட்லேயே நம்ம ஏதாவது செக் பண்ணிக்கலாமா? சிம்பிளாக வீட்டில் வந்து செக் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, 2 வழிகள் நான் சொல்ல போகிறேன். ஸோ பெண்கள் எல்லாமே நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சாகிங் பிரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1, வீட்லேயே எப்படி சிம்பிளாக சாகிங் பிரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்பர் 1 டெஸ்ட்டு. யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, மிட் ஆர்மில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த ஆர்ம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஹாஃப், அதை தான் வந்து நம்ம மிட் ஆர்ம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிட் ஆர்ம் லெவலில் உங்களுடைய நிப்பிள் வந்து கரெக்டாக மிட் ஆர்ம் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் சாகிங் இல்லைன்னு அர்த்தம். அதாவது சாகிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா யூஸ்வலி வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளுக்கு உடம்புல வந்து இயற்கையாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஒரு ஏஜிங் ஃபேக்டர்னால. ஸோ இந்த எலாஸ்டின், கொலாஜன் இதெல்லாம் கம்மியாகிறதுனால இது வந்து எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஏஜிங் ப்ராசஸாகவே இந்த சாகிங் பிரெஸ்ட் காமனாகவே இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மிட் ஆர்ம் லெவலில் உங்களுக்கு அந்த நிப்பிள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சாகிங் ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்தது எப்போ வந்து சாக் ஆகுது, கிரேட் 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்குவோம். ஸோ இந்த மிட் ஆர்ம் லெவல்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சுனாலே நம்மளுக்கு சாகிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று டெஸ்ட்டு என்ன, அந்த செகண்ட் டெஸ்ட் வந்து இன்ஃப்ரா மேமரி ஃபோல்ட், அதாவது நம்மளுக்கு பிரெஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபோல்டு, இதை வச்சு நம்ம வந்து கிரேட்ஸ் வந்து நம்ம பிரிப்போம். ஸோ இந்த இன்ஃப்ரா மேமரி ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட நிப்பிள் வந்து அதுக்கு அபவ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டோசிஸ் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அட் த லெவல் ஆஃப் த இன்ஃப்ரா மேமரி ஃபோல்ட் அது இருக்குன்னா நம்ம வந்து கிரேட் 1, அதாவது ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது அர்த்தம். ஸோ கிரேட் 2 அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு அந்த நிப்பிள் வந்து அந்த இன்ஃப்ரா மேமரி ஃபோல்ட்லேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும், பட் அந்த ஹோல் பிரெஸ்ட்டோட டிபெண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்காது. ஸோ இதை தான் கிரேட் 2ன்னு சொல்லுவோம். 3வது கிரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸே வந்து பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மோஸ்ட் டிபெண்ட் பார்ட் ஆஃப் த பிரெஸ்ட்டுமே ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. ஸோ நான் இப்போ உங்களுக்கு 2 சிம்பிள் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். இன்னொன்று அடிஷ்னலாக டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி தேவையா, இல்லாட்டி பிரெஸ்ட் லிஃப்ட் தேவையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பென்சில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெஸ்ட்டுக்கு அடியில் அந்த இன்ஃப்ரா மேமரி ஃபோல்டில் ஒரு பென்சில் நீங்கள் வைக்கும் பட்சத்தில் அந்த பென்சில் வந்து நிற்காமல் கீழே விழுகுதுன்னா உங்களுக்கு டோசிஸ் இல்லைன்னு அர்த்தம், பிரெஸ்ட் நல்லா லிஃப்டடாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு வந்து அது விழாமல் அப்படியே ஹோல்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் டோசிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ கிரேட் ஆஃப் த டோசிஸ் நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வெறும் டோசிஸ் இருக்குது, பிரெஸ்ட் சாகிங் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் என்ன கிரேடில் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன நீங்கள் பார்த்துக்கிறதுனாலும் உங்களோட இஷ்டம் தான். பட் டோசிஸ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வீட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 சிம்பிள் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சாகிங் இருக்கா இல்லையா, இதுக்காக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இருக்குது, உங்களுக்கு அது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப கன்சர்ன்டாக இருக்குன்னா கட்டாயம் ஒரு கைனகாலஜிஸ்டோ இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதை பற்றி மீண்டும் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.